ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஆண்டவருடைய ஒரு விழாவை நாம் கொண்டாடக்கூடிய, ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நாளில் நீங்கள் ஆண்டவருடைய திருமுன் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் இந்த ஆலயத்திலே இப்படி சாறை சாறையாய் கூட்டம் கூட்டமாய் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எதற்கு வந்தீங்கன்னு இயேசு கேட்டார். ஏன்ப்பா அப்படி கூட்டம் கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்டார். எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னார்? இல்லை 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 இல்லை, நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டா தான் நீ வந்திருக்கிற. திருப்பி திருப்பி ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செஞ்சு சோறு போட மாட்டாரா அப்படின்னு நினச்சி வந்திருக்கிற அப்படின்னு சொன்னார். நம்மளும் நிறைய பேர் கோயிலுக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவர் நமக்கு வயிறு நிறையா சோறு போடணும், வீட்டில் நல்லா டிவி ரீசார்ஜ் பண்ணி விடணும், ஃபோன்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம், பொண்டாட்டியை ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவார், புருஷனை ரீசார்ஜ் பண்ணிடுவார். அப்போ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது, பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கோயிலுக்கு வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லாருமே அப்படி தான். ஆண்டவர் மாற்றிடுவாரா? மாற்றிடுவார். எதை மாற்றுவார்? புருஷனோட மூஞ்சை மாற்றுவாரா? பொண்டாட்டியை மாற்றி தருவாரா? அதெல்லாம் மாற்ற மாட்டார். வாரண்டி கேரண்டின்னு ஒரு 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? கேரண்டினா என்ன? இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்க போகிறீங்க இல்லையா, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கேரண்டிலாம் முன்னாடி சொன்னாங்க. இப்போல்லாம் நீங்கள் எங்கேயுமே கேரண்டி பார்க்க முடியாது. கேரண்டினா அந்த பொருளை அப்படியே வாங்கிக்கிட்டு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா புது பொருளாக மாற்றி கொடுக்குறது. இப்போல்லாம் கேரண்டி கிடையாது, வாரண்டி தான். ரிப்பேர் பண்ணி தான் தருவாங்க அதே பொருளை. ஆண்டவரும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க உங்கள் விஷயத்தில் வாரண்டி தான் சொல்கிறார். ரிப்பேர் பண்ணி அதே பொருளை தான் திருப்பி தருவார். அன்புக்குரியவர்களே, இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா என்பது ஒரு அர்த்தம் வாய்ந்த ஒரு விழா. அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடக்கூடாது. இது ரொம்ப சீரியஸான டாப்பிக்கு. அதனால் நம்ம சீரியஸாக கொஞ்சம் சிந்திப்போம். 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 வாசகத்தில் கடவுளுடைய அந்த திருவுடல் திருரத்தத்தினுடைய ஆழமான புரிதல் என்னங்கிறத வச்சுட்டாங்க. அதனால் வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆராம்சா உங்கள் மொழியில் சொல்லணுன்னா, பெங்களூரில் அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, ஆராம்சா உட்காந்து இதெல்லாம் தியானித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். அதான் தியானிக்கிறது. 1 தடவை 2 தடவை 3 தடவை வாசித்து பார்க்கணும். அப்போது இன்றைக்கி இந்த நம்ம கருத்துக்குள்ளே போயிடுறோம். நம்ம திருப்பி அந்த வாசகத்தெல்லாம் நான் புரட்டிக்கிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகிடும். அதனால் இந்த திருவுடல் திருரத்தம் அப்படிங்கிறது கான்செப்ட் வேர்டு எங்கிருந்து வருது? இயேசு இன்னைக்கு பேசும்போது சீடர்கள் எல்லாம் ஒரு மாதிரி மனம் குழம்பிட்டாங்க. இவருடைய சதையை கொடுப்பாரா நம்ம திங்கணுமா, இவருடைய ரத்தத்தை கொடுப்பாரா நம்ம குடிக்கணுமா, நம்ம என்ன காட்டு முறாண்டியா? கேனிபால்ஸ்ன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, மனிதர்களை உண்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன மனித உடலை உண்ணக்கூடிய காட்டு முராண்டிகளாகவா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க குழம்பிட்டாங்க. இன்றைக்கி கூட இது ஒரு கிறிஸ்துவினுடைய உடல் ரத்தம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா நமக்கே புரியறதில்லை. இது ஏதோ வழிபாட்டில் நம்ம சின்னதுலேருந்து கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால் இது என்ன, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அதை வாங்கணும், அவ்வளோதான், வாங்கி சாப்பிட்டுக்கணும். சில பேர் எங்கள்கிட்ட நன்மை வாங்கிறதுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. கோயிலுக்கே வந்திருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கே வந்தது கிடையாது. பிள்ளைங்களை எத்தனை வயசில் 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம புது நன்மை கொடுப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க 10ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பாங்க, 11th படிப்பாங்க, லேட்டாக வருவாங்க. அப்போது அவங்களுடைய அந்த பொறுப்பற்ற நிலையை நம்ம அதில் பார்க்குறோம். பெற்றோர்களை தான், குழந்தைகளை நம்ம குறை சொல்லலை. அப்போ பெற்றோர்கள் எதை எப்போ செய்யணுமோ அதை செய்யாமல் நிற்கிறோம். அப்போது அந்த ஆழங்கள் நமக்கு புரியல. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து ரெஃபரன்ஸ் கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி கூட இந்த நற்கருணை விழாவில் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸை கொடுக்குறாரு. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதில் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை பாருங்கள். அவர் எதுக்காக இதை சொல்கிறாரு பாருங்கள். அவர் எளியவராக்கினார், பசியை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு மன்னாவையும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக காய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் அப்படின்னு ஒரு பஞ்சு உள்ளே வச்சு விட்டார். அப்போ நீ வெறும் வயிற்றுறப்புறதில் மட்டும் குறியாக இருக்கக்கூடாது. அது மட்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமல்ல, அதை விட இன்னொரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பைபிள் வாசிங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு உடல் நல்லா இருக்குதுங்க, ஆன்மா கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை வீண்.
அது வெற்றி பெறாத ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஒரு வெற்றி ஓட்டத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா வெற்றி அடையணும், ஒரு காரியத்தை செய்யணும், வெற்றி அடையணும். ஒரு சாதாரண குழம்பு வைப்பீங்க வீட்டில், இன்னைக்கு போய் ஒரு பிரியாணி ட்ரை பண்ணுறீங்கன்னா பிரியாணி எப்படி இருக்கணும், அந்த கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரி வரணும்னு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுறோம். அது அடிபிடிச்சிடும், அது அடுத்த கதை. அது நம்ம நினச்ச மாதிரி வராதுங்கிறது அடுத்தது. ஆனால் முயற்சி, வெற்றி பெறணும். இப்போ கடவுளும் நம்மளை வெற்றி பெறுவதற்கு தான் இந்த வழிகளை எல்லாம் காட்டுறாரு. சும்மா அவர் வந்து ஏதோ வேலை இல்லாதவர் போல இருக்குது, அங்கேருந்து வந்து இங்கே நமக்காக சிலுவையில் ஏறி பாடுகள் பட்டுட்டு இந்த உடம்பை வச்சுக்கோ, இந்த ரத்தத்தை வச்சுக்கோ, இதெல்லாம் ஒரு கான்செப்டில் கடவுள் கொடுத்துட்டு போகல. ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு அவர் விளங்க பண்ணுகிறார். நமக்கு இன்னும் புரியல. அன்னைக்கு புரியாமல் இருந்தாங்க, பரவாயில்ல. புரியலன்னா அவங்களுக்கு ஏன்னா புரிஞ்சிருக்காது இதெல்லாம் இயேசு எப்படி வருவார், உடம்பை கொடுப்பாருன்னு. ஆனால் இன்றைக்கி நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் வச்சு ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது கடவுள் இப்படி தான் வேலை செஞ்சுட்டு வராருன்னு நமக்கு புரியணும். இல்லை, இப்பயும் நமக்கு புரியல அப்படின்னா இனிமேல் கடவுள் என்ன செய்வார்? இன்றைக்கி நான் பார்க்குறோம், நம்ம மக்கள் எவ்வளவு ஒரு டீவியேட்டடாக இருக்கிறாங்க. நமக்கே புரியலன்னும் போது மற்றவர்களுக்கு எப்படி அது புரிய போகிறது? அதனால தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நோ தை லார்ட், கடவுள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வந்து ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். கடவுள் அவர்கிட்ட தான் ஞானமே ஊற்றெடுக்குது. அதுலேருந்து ஒரு நம்மளோட அவர் பகிர்ந்து கொள்கிறார், நம்மள்கிட்ட அவர் ஷேர் பண்ணுறார். நமக்கு புரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இதெல்லாம் அவர் வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல கோடி ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக காரியங்கள் நடந்ததையெல்லாம் அவர் நமக்கு விளக்கி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு இந்த மனுக்குலத்தை ஒரு புதிய இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். அதுதான் ப்ராப்பர்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்மளை ஏதோ ஒரு புதிய திட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த திட்டத்தில் பயணிக்கணும். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் புலம்புனாங்க, ஒன்றும் புரியல, ஏன் கடவுள் வந்து இங்கே கொண்டுட்டு வந்து எங்களை போட்டார்? ஒரு புதிய இனத்தை வெளியில் கொண்டு வராரு. அதுதான் சாம்பிள் பீஸ் நமக்கு. அதே தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள ஒரு பாலைவனம் மாதிரி இந்த உலகம். அந்த பாலைவனத்தில் வெறும் மணல் தான் இருந்துச்சு, தண்ணி கூட இல்லை. ஆனால் இங்கே எல்லாமே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அந்த பாலைவனத்தை பாரு, அவன் வந்து எனக்கு கறி கிடைக்கல, சோறு கிடைக்கலன்னு புலம்புனா, கடவுள் என்ன செய்தார்? அவங்களெல்லாம் அடித்து நொறுக்குனார். வெளியில் கொண்டுட்டு போக விரும்பிய ஒரு இனம், சாப்பாட்டுக்காக ஓடுற இனமாக மட்டும் இருக்கக்கூடாது, கடவுளை தேடக்கூடிய இனமாக இருக்கணும். இன்றைக்கும் அதே செய்தியை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, வயிறே தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு, மானக்கேடே அவர்கள் பெருமை. இன்றைக்கி பாருங்கள், நம்ம எல்லாம் கல்யாணம் கட்டணும், வீடு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், பணத்தை சேர்க்கணும். இதெல்லாம் எந்த மனநிலை? அழிவின் மனநிலை. இதெல்லாம் வந்து ஒரு விலங்கின் மனநிலை. விலங்கு பாருங்களேன், இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக அது ஓடுது. அதே போல தான் நம்மளும் 5வது அறிவில் செயல்படுறோம். 5வது அறிவு, சீராக்கின் ஞான நூல் 7ஆம் அறிவை குறித்து பேசுது. எங்களுடைய யூடியூப்ல எல்லாமே இருக்குது, நீங்கள் எடுத்து வாசிச்சு கேட்டு பாருங்க. 7ஆம் அறிவு சீராக்கின் ஞான நூல் சொல்லுது. உலகம் சொல்லிக் கொடுக்குற அறிவு 6வது அறிவு, பகுத்தறிவு. அதோட நிப்பாட்டிக்குச்சு. அதுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். 7வது அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 7ஆம் அறிவுனா என்ன? 6வது அறிவு வச்சிருக்கிறவன் எல்லாமே அழிவின் மக்களாக இருக்கிறான். இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு 6வது அறிவு பகுத்தறிவுன்னு. 6வது அறிவு வச்சிருக்கிறவங்கலாம் சரியாக செயல்படுறாங்களா? யோசிச்சு பாருங்க. 6வது அறிவு வச்சிருக்கிற ஒரு அதிகாரி நியாயத்தோடு செயல்படுறாரா? இல்லையே. அங்கே அநியாயம் இருக்குதே, அங்கே ஒரு அவமானங்கள் இருக்குதே. ஒரு சிறு குழந்தையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துகிறாங்களே, அவனுக்கு 6வது அறிவு இல்லையா? இருக்கே. அப்போ 6வது அறிவை கூட ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையில் காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7ஆம் கொடையாக ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுதான் தூய ஆவி அருள்கிற கொடை. அப்போ இந்த தூய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், தூய ஆவியினுடைய வல்லமையில் செயல்படணும்னா கடவுள் கொடுக்குற இந்த அடையாளங்களை எல்லாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டி தான். அதனால தான் கடவுள் நம்ம புரிகிறபடி நமக்கு இதெல்லாம் விளக்கி சொல்கிறார். அப்போது இந்த திருவுடல் திருரத்தம் என்பது ஆன்மாவினுடைய ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு அற்புதம், அதிசயம். ஆன்மாவை வாழ வைக்கிற அடையாளங்கள் இதெல்லாம். இப்போ நான் ஒரு நல்ல சாமியார், நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு குருவானவர், நல்ல சாமியார்னு ஒரு குருவானவர், நிறையா படிச்சிருக்கிறேன். நான் வழிபாடு இப்போ நான் என்னுடைய செயல்பாடுகளை ஒரு மாதிரி ரோட்டில் போகிற பொறுக்கி மாதிரி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லேடிஸ்லாம் போகும்போது என்ன தட்டி விட்றேன் இப்படி இப்படி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம ஃபாதர் தான் தட்டுறாரு, அவர் நல்ல ஃபாதரு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா?
அவர் ஒரு முறையற்ற நிலையில் செயல்பட்டாருன்னா நீங்கள் ஃபாதர் தானே, அதெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஒத்துப்பீங்களா? பாருங்க, நம்ம சாமியாரா சாமியார் கடைசியில் பொறுக்கி போய் மாதிரி இருக்கிறாங்க அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம், சொன்னவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை, இனிமேல் சொல்லிடுவீங்க. ஆமாம், உண்மைதான். ஏன்னா படித்திருக்கிறோம், சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் செயல்பாடுகள் பாருங்க. அப்போ அவங்கள்ட்ட அறிவு இருக்குது, ஆனால் ஆன்மாவில் ஆற்றல் இல்லை. யாராக இருந்தாலும் அப்போது நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா உடம்பால் மட்டும் வாழக்கூடாது, நீங்கள் ஆன்மாவிலையும் வாழணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்போது கடவுள் என்ன செய்கிறாரு பாருங்க, திருவருட்சாதனங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டை உள்ள கொடுக்குறார். கேட்டிருப்பீங்க அடிக்கடி, சாக்ரமெண்ட்ஸ்னு கேட்டிருப்பீங்க. இந்த சாக்ரமெண்ட்ஸ்லாம் என்ன செய்யுது? ஆன்மாவுக்கு ஆண்டவரோட நம்மளை இணைச்சி ஆன்மாவின் பிள்ளைகளாக நம்ம வாழ்றதுக்கு உதவி செய்யுது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. இந்த சாக்ரமெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மளுடைய கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு ஒரு புக் இருக்கு, கத்தோலிக்க மறைக்கல்வி நூல். அது என்ன சொல்லுது பாருங்க, 766 the church is born primarily of Christ's total self-giving of for our salvation, anticipated in the institution of the Eucharist and fulfilled on the cross. இந்த சர்ச் வந்து எதுல பிறந்தது பாருங்க, church is born primarily of Christ, கிறிஸ்துவினுடைய முழுமையான அந்த கொடுத்தல், செல்ஃப் கிவிங், அதில் தான் அது தொடங்குச்சு. அதில் ஒரு வரி வருது பாருங்க, தி origin and growth of the church. இந்த திருச்சபையினுடைய பிறப்பும் வளர்ச்சியும் என்ன எங்க வருது பாருங்க, ஆர் symbolized by the blood and water which flowed from the open side of the crucified Jesus. இயேசுவினுடைய விழாவில் குத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும், நீரும் இரத்தமும் வெளியில வந்துச்சு பார்த்தீங்களா? அங்கிருந்து தான் இந்த அருட்சாதனங்கள் ஊற்றெடுக்கிறது பார்த்தீங்களா? the growth of the church symbolized by the blood and water பார்த்தீங்களா? அப்போ இது எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? திருச்சபை சொல்லி கொடுக்குதுன்னா, அன்றைக்கு ஆதாம் தூங்கிய பொழுது ஏவாளிடமிருந்து அந்த ரிப்பிலிருந்து எடுத்தார் இல்லையா, அந்த ஒரு விழா எலும்பு எடுத்து பெண்ணை படைத்து அப்படி எடுத்தார் இல்லையா, ஒரு வாழ்வு கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி திருச்சபைக்கு கடவுள் வாழ்வு கொடுக்க நினைத்த பொழுது சிலுவையிலே இயேசுவை தந்தை என்ன செய்கிறாரு? தூங்க வைக்கிறாரு. த ஸ்லீப் ஆஃப் டெத்ன்னு சொல்கிறாங்க, ஸ்லீப் ஆஃப் டெத். இந்த மரணத்தின் உறக்கத்தில் இருந்து தான் ஒரு புதிய ஆற்றல், புதிய திருச்சபை இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. அப்போ திருச்சபையினுடைய எல்லா அருட்சாதனங்களுடைய ஊற்றம் எங்கிருந்து வருதுன்னாக்க, கிறிஸ்துவினுடைய உடல் இரத்தம் என்கிற அடையாளத்திலிருந்து பிறக்கிறது. அதுதான் இதனுடைய ஆழமான நிலை. அடுத்ததாக 1116வது எண் என்ன சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவினுடைய உடலில் இருந்தே வெளிப்பட்டது இந்த திருவருட்சாதனங்கள் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லுது. சாக்ரமெண்ட்ஸ் ஆர் பவர்ஸ் தட் கம் ஃபோர்த். அதுதான் வல்லமை, அது வெளியில வருது. எப்படி வருது? ஃப்ரம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் உடலிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. which is ever living and life giving. அதுக்கு இறப்பு கிடையாது, அழிவு கிடையாது, எவர் லிவிங், அது எப்போதும் வாழுது. அடுத்தது வார்த்தை பாருங்க, லைஃப் கிவிங், உங்களுக்கு வாழ்வு கொடுக்குது. அதனால தான் இயேசுசாமி எனது சதை உண்மையான பானம் அப்படி சொல்றாரோ. யோவான் 6:55 நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான பானம், இதை உண்டு இதை குடித்து என்னோடு செய்பவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள். யோவான செய்தி 15:4 நம்ம பார்க்குறோம், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். பி கனெக்டட் வித் மீ. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சொசைட்டியில் பெரிய பிரச்சனை, இந்த கனெக்ஷன் இஸ் லாஸ்ட். இன்னைக்கு நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், கோயிலுக்கு வந்திருக்கிற எல்லாருமே கனெக்டட் ஆகிருப்பாங்களா? இல்லை. இன்னைக்கு நாங்கள் சொல்கிற இந்த செய்தியை கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் போய் ஆண்டவரோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்போது இந்த வழிபாடுகளில் எல்லாம் அர்த்தத்தோடு நம்ம பங்கெடுக்கிற போது தான் நம்ம என்ன செய்கிறோம், கனெக்டட் ஆகிறோம். சும்மா ரோட்டில் போகிறவங்க எல்லாமே கனெக்டட் இல்லை. பாருங்களேன், இப்போ ஒரு பேங்க்குக்கு இருக்குது, நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா யூ ஷுட் கெட் கனெக்டட். ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் உள்ளே போகணுன்னா அது உங்களுடைய ஐடியெல்லாம் கேட்குது. ஸோ அது உள்ளே நீங்கள் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்செப்ட் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா தான் யூ ஆர் கனெக்டட் வித் தட். அதே மாதிரி தான் ஆண்டவர்
இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. கோயிலுக்கு வரவங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவங்க, கழுத்தில் ஜெபமாலை போட்டிருக்கிறவங்க, வீடில் சாமி படம் வச்சிருக்கிறவங்கலாம் கனெக்டடாக இருக்கிறாங்களா? இல்லை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எல்லாரும் வராங்க, பக்தர்களாக பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் கனெக்டட் பீப்புள் கிடையாது, கடவுளோட கனெக்ட் ஆகிறவங்க கிடையாது. பக்தர்கள் அப்படிங்கிறவங்க அது ஒரு மாப் ரியாலிட்டி, மாப் மென்டாலிட்டி. ஒரு கூட்டம், எல்லாரும் போறாங்க நானும் போறேன், எல்லாரும் மெழுகுதிரி கொளுத்துறாங்க நானும் கொளுத்துவேன். இல்லை, நாம பக்த நிலையிலிருந்து சீடத்துவ நிலைக்கு வரணும். டிசைபிள்ஷிப், அதுதான் கனெக்டட் பாயிண்ட். அப்போ ஆண்டவர் சீடர்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட்டமாக பக்தர்களாக நிற்கிறோம். நான் சாம்பிராணி போடுவேன், நான் இந்த சாப்பாடு போடுவேன், இதெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்கட்டும். ஆனால் பக்த நிலையிலிருந்து சீடத்துவ நிலைக்கு நீங்கள் வரணும். இயேசுவை போல உங்களை முழுமையாய் கையளிக்கிற அடையாளமாக நீங்கள் மாறணும். அதுதான் ஆண்டவர் சீடத்துவ நிலைன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எப்பொழுது உங்களை முழுமையாய் கொடுக்க தயாராக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பாஸ் ஆகிற நிலைக்கு வந்துடுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. போராடுவதற்கு பலன் தருகிற மருந்து இந்த நற்கருணை, திருவுடல் திரு ரத்தம். நீங்கள் இதை வாங்கிக்கிட்டு போய் போராட முயற்சிக்கணும். பாருங்க, உங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க. இப்போ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் கூட லீவ் போடல, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வருது, உங்கள் பிள்ளை சொல்லுது நான் எக்ஸாமுக்கு போகல, என்னை விட்டுடுவீங்களா? என்ன எல்லாரும் ஆள் தியானத்தில் இருக்கிறீங்க? பிள்ளைங்களை எக்ஸாமுக்கு போவேன். ஆமாம், நீ வருஷப்பூரா ஸ்கூலுக்கு போயிட்ட, அட்டண்டன்ஸ் கொடுத்துட்ட, நீ எக்ஸாம் போக தேவையில்லை சொல்லுவீங்களா? ஸ்கூலுக்காவது கட்டடிக்க வைப்பீங்க, நோ ப்ராப்ளம், லீவ் போட்டுக்கோன்னு. ஆனால் எக்ஸாமுக்கு லீவ் போட வைப்பீங்களா? அதுதான் முக்கியம். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம போராடுவதற்கான பலத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா நீ போராட்ட களத்துக்குள்ளே போய் பார்க்கணும். எதுவுமே வேண்டாம் சாமி, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைச்சினா அப்போ போராட எங்கே நீ போகிற? ஆண்டவர் இன்னைக்கு போராடுவதற்கு தான் இந்த நற்கருணையை பலனா கொடுக்குறாரு. பாருங்க, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து, சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த நற்கருணை உங்களை இணைக்குது. இந்த சதையை உண்டு ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்து இருக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஒரே ஒரு இது மட்டும் கொடுக்கலங்க. ஒரு போருக்கு போகிறாங்க ஒருத்தன் அப்படின்னா கையில் பெரிய ஸ்வாட் இருக்கும், இடை கச்சையில் ஒரு 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 குருவால் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள ஃபுல்லாக பாடியை சேஃப் கார்ட் பண்ணியிருப்பாங்க. தலை கவசம் போட்டிருப்பாங்க, மார்பு கவசம், முதுகு கவசம், முட்டிக்கு காலுக்கு கவசம் எல்லாம் போட்டிருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் ஓடுவதற்கு கடவுள் நிறைய மெத்தடாலஜி, நிறைய வழிகளில் நமக்கு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். திருவுடல் திரு ரத்தம், ஆண்டவருடைய உடலை வாங்கிட்டா போதும் இல்லை, பைபிள் ரீடிங் இருக்குது, பர்சனல் ப்ரேயர் இருக்குது, துதிக்கிறது இருக்குது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட்டு இது ரொம்ப முக்கியம். இந்த நற்கருணைங்கிற ஆற்றல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. சில பேருக்கு சந்தேகம் வருது, பேய் இருக்குதா சாமி? இங்கே இருக்கு சொல்லுது பாருங்க, மனிதர்களோடு மட்டும் நாம் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, உங்கள் பாஸு, உங்களுடைய ஆன்மீக தளத்தில் எங்களுக்கு பிஷப்ஸு எல்லாமே இதில் வராங்க. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர். ரவுடிஸ் ஒரு சொசைட்டியில் இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள், பார்த்தீங்களா? ஒரு ஃபாதர்கிட்ட போய், எங்கள் டைசிஸில் வயசான ஃபாதர் இறந்துட்டாங்க, ஆண்டவரோட இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டார் ஒரு பிரதர் போய், ஃபாதர் இந்த பேயெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னாரு. அவர் சொன்னார், நீ கிறிஸ்தவ பயலாடா அப்படின்னார். ஆமாம். பைபிள் வாசிப்பியா? வாசிப்பேன். பைபிள் ஆண்டவர் பேய் ஓட்டினாராடா? ஆமாம் ஓட்டினாரு. அப்போ பேய் இருக்குதாண்டா ஓட்டினாரு, கிறுக்கு பையில போடா அப்படின்ட்டார். அப்போ நம்ம பைபிள் சொல்லுது வான்வெளியில் சுற்றி திரிகிற தீ ஆவிகள். ஆமாம், அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளை நிறைய பேசிட்டே போகலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. பவுலடியார் சொல்கிறாரு, நீங்கள் தகுதியான நிலையில் இந்த நற்கருணையை உட்கொள்ளலைன்னா நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க,
நீங்கள் 27வது இறைவசனத்தில் 1 கொரிந்தியர் 11:27, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். அப்போ இந்த தகுதியற்ற நிலைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் பாவ சங்கீதனம் செய்யாமல் வந்து சாப்பிடக்கூடாது. அது உங்களை கழுவிக்கொள்வதற்கான ஒரு அடையாளம் தான். அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வர்றது தான். ஆனால் அந்த தகுதியற்ற நிலைன்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகளை எல்லாம் வாழாமல் நிற்பது. இஸ்ரேல் மக்களுக்கும் நமக்கும் தான் கட்டளைகளை கடவுள் கொடுக்குறார். இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், உன் வாழ்க்கை இப்படி தான் கடந்து போகணும். ஏன்னா இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. இப்போ ஒரு சாமியார் நான் நிற்கிறோம், ஃபாதர்ஸ் பார்க்குறீங்க, ஜிகு ஜிகுன்னு மேலெல்லாம் போட்டிருக்கோம். இதை நாங்கள் வெளியில் போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்தால் நல்லா இருக்குமா? இது வழிபாட்டு ட்ரெஸ்ஸு. இப்போ நான் இங்கே பார்க்குறோம், நீங்கள்லாம் ஜாலியாக கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க. நானும் அதே மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு நல்லா டைட்டாக டிஷர்ட் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்ன ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு நிறைய ஆடை, நான் உங்களுடைய என்ட்ரன்ஸில் ஆடையை பற்றி ஃபாதர் போட்டுருந்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. அதை நாங்கள் யூடியூப்பில் கூட போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இதை ஒரு சாதாரண விஷயத்துலலாம் நம்ம ஆண்டவருடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நேற்று கூட ஃபாதர் முந்தா நாளும் சொன்னாங்க, நீங்கள் பூசை எழுதலைன்னு கவலைப்படாதீங்க, நீ பூசை வைக்கிறீங்க, நாங்கள் இங்கே பூசை வைக்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தர் பூசை வைக்கல, திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே குருக்கள். யூ ஆர் அ ப்ரீஸ்ட். அதனால தான் சண்டே ஆப்ளிகேஷன், ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் உங்களுக்கு. இது ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்துக்கு முஸ்லீமுக்கு நம்ம சொல்லுவோமா? ஏன்? அவங்க திருமுழுக்கு பெறலை, அவங்க குருத்துவத்தில் பங்கெடுக்கலை. அதனால தான் அவங்களுக்கு நற்கருணையும் நம்ம கொடுக்கறது இல்லை, பாவிகள் அப்படிங்கிறதுனால இல்லை. அப்போ நீங்கள் குருத்துவத்தில் பங்கெடுத்திருக்கிறதுனால தான் நற்கருணையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். அப்போ தகுதி உள்ள அந்த உரிமை உங்ககிட்ட இருக்குன்னா இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் நேரத்துக்கு வரணும், சரியான நேரத்தில் கடவுளை மகிமைப்படுது. ஏன்னா குரு. இப்போ நம்ம ஃபாதர் பூசை, ஃபாதர் நீங்கள் பூசை ஆரம்பிங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாதி பூசையில் நான் ஓகே ஃபாதர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் பாதி பூசையை ஓவர்டேக் பண்ணால் நீங்கள் விட்டுருவீங்களா? நான் பூசை வச்சுக்கிட்டே இருக்கும் போதே நான் ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஹலோ கேப் வந்துருச்சா, ஒரு 10 மணி இந்த பூசை முடிச்சுட்டு கிளம்புவோம், அந்த பார்ட்டி ஹாலை கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க, இப்படி பேசிகிட்டே இருந்தேனாக்கா நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அப்போ நாங்கள் பேசுனா தப்பு, குரு நீங்கள் குரு இல்லையா? அப்போ நீங்கள் மட்டும் தூக்கிக்கிட்டு ஓடுறீங்களே ஃபோனை தூக்கிட்டு வெளியில், ஹலோ ஹலோ. அப்போ கடவுள் உங்களை எப்படி பார்ப்பாரு? பிரைஸ் தி லார்ட். திருமுழுக்கு வாங்கினவங்கெல்லாம் கரம் உயர்த்தி ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க. பேப்டிசம் வாங்கினவங்கெல்லாம் சொல்லுங்கள் கரம் உயர்த்தி, ஹல்லேலூயா. இல்லை பாதி தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு, எல்லாம் இப்படி தான் தூக்குறாங்க. அதுதான் தெரியுதே நமக்கு. ஆடை குறைப்பு. எதுக்கு ஃபாதர் நோட்டீஸ் வெளியில் போடணும்? ஆடை குறைப்பு. இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்கள்லாம் கை இல்லாமல் கால் இல்லாமல் ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வரீங்க. எங்கே கூட்டிகிட்டு வரீங்க? என்னங்க என்ன பார்ட்டி ஹால் கூட்டிகிட்டு போகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ சாமியார் வயிற்றில் ஒரு ரவுண்டாக ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு நானும் ஜிகினாவெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு வரேன், தொப்புள் தெரியட்டுமே. ஏன் உங்களுக்கு தான் தெரியணுமா? சொல்லுங்க. நானும் பின்னாடி கட் பண்ணிக்கிறேன், முதுகு தெரியற மாதிரி நல்ல பெரிய ஒரு ப்ராடராக. ஏன் எங்கள் பாடியும் தெரியக்கூடாதா? உங்கள் பாடி தான் தெரியணுமா? இன்னைக்கு இப்போ லேடிஸ் பண்ணுற அட்டுழியத்தில் ஆண்களும் வேறு வழி இல்லாமல் பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராங்க. ரைஸ் எல்லாம் ஒருத்தன் பின்னாடி தொங்குதுமா, சிவப்பு கலரில் என்னமோ தொங்குது, நான் உள்ளே இருக்கிறது தான் தெரியுதேன்னு போய் நான் மூடுறேன், டே பின்னாடி கிழிஞ்சிருக்கடா. அவன் சொன்னான், ஃபாதர் இட்ஸ் ஓகே ஃபாதர், ஃபேஷன் ஃபாதர் அப்படிங்கிறான். தேவ பிள்ளைகளே, அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகளே, ஆடை குறைப்பு. நீங்கள் கோயிலுக்கு வெளியில் இன்னைக்கு இடம் பத்தலை, நீங்கள் நிற்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் சில பேர் எப்போ வந்தாலும் நான் கோயிலுக்கு வெளியே தான் நிற்பேன்னு சொல்கிறீங்களே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, யாரோ ஒருத்தர் காலில் அசிங்கத்தை மிதிச்சுட்டு ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸில் யாருக்கு நாரும்? மிதித்தவருக்கு மட்டும் நாருமா? ஒரு ஏசி பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், மிதித்தவருக்கு மட்டும் நாருமா இல்லை எல்லாருக்கும் நாருமா? எல்லாருக்கும் நாரும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் ஒருத்தர் அசிங்கப்பட்டு கிடந்தாலும், ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்கே நாரும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிள்ளைகளே சாயந்தரம் நிறையா பேசுகிறோம். அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தயவு செய்து நான் ஒருத்தன் தானே இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்னால தான் அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு கிடக்கு, ஒன்னால தான் அந்த குடும்பத்தில் உயர்வு இல்லாமல் கிடக்கு. போராடுறாங்க மற்றவங்கெல்லாம்,
ஆனால் உயர மாட்டேங்குது. ஏன்னா ஓட்டை அங்கே தான் இருக்குது. சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம்லாம் ஓடிடுது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இருகரம் விரித்து கூப்பிடுறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ பிள்ளைய. நான் சும்மா வேஸ்ட்டாக இதெல்லாம் வந்து செய்யலை, நான் எல்லாம் அர்த்தத்தோடு செஞ்சேன். நீ ஏன் இதை உணர மாட்டேங்கிற? கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுங்க. இன்னும் நிறைய காரியம் இருக்குது, சாயந்தரம் பேசுவோம். நீங்கள் முடிஞ்சாட்டா சாயந்தரம் வாங்க. ஆண்டவர் இதோ உங்களை தான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார், குருவா அழைச்சிருக்கிறார், சும்மா இல்லை. நீ இந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றுற, உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக அதை சிறப்பாய் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த திருவுடல் திரு ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து, இங்கிருந்து தான் எங்களுடைய அருட்சாதனத்தினுடைய ஊற்றும் உச்சமுமாய் இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இந்த நற்கருணையினுடைய சிறப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக என்பதை புரிந்து செயல்படவும் எங்களுக்கு ஆற்றல் அளிப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லோரும் சொல்லுவோம் ஆமே.